எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி வந்தோம். ஒன்றும் இல்லை, பார்த்துறாதீங்க. நாங்கள்லாம் ஏமாந்து 190 ரூபா தண்டமாக போச்சு. போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம். சுப்ராஜோட படம் வந்து எப்பவுமே ஒரு கல்ட்டாக இருக்கும். சேம் கல்ட். அந்த டபுள் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அதே மாதிரி ஒரு கல்ட் மூவி தான் இது. கண்டிப்பாக பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சேனல் மாதிரி இருந்தது. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. புரியல? இல்லை சில இடத்துல இருக்கு, பட் ஓகே தான், மேனேஜபிள் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். சமூக நீதி ரொம்ப டீப்பாக எதுவும் இல்லை, பட் அங்கங்கே ஒரு சில இடத்துல இருக்கு, பட் அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் படம், அது சாயல் இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஜாலியாக இருக்கு. சாங்ஸ் 2 சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ரேயா சாங்ஸ் வந்து ஸ்ட்ரேயாவோட டான்ஸ் நல்லா இருந்தது, பட் பாஸ் பெருசாக எடுப்படல அந்த லாஸ்ட் பாட்டு மட்டும். மியூசிக் நல்லா இருந்தது, தீம் மியூசிக் நல்லா இருந்தது. அப்புறம் ஜார்ஜ் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடிஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, பட் ஆனால் படம் நல்லா ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். சூரியன் நல்லா ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பர். இல்லை, படத்தில் லேக்லாம் இது இல்லை. இவன் தான் லெங்க்தி மூவி, ஆனால் படத்தில் லேக் இல்லை. ஏன்னா ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி, நம்மளை அறியாமலே நம்ம வந்து இன்வால்வ் ஆகிடுவோம் மூவியில். கமர்ஷியல் தான். கமர்ஷியல் தான். ஆக்ஷன் ஓடி சார், சீரியஸ் மூவி தான் இருந்தாலும் வந்து காமெடி கிடையாது, பட் ஆக்ஷன் நிறைய இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கன் மேட்டரை வேறு விதத்தில் சொல்லியிருக்காங்க, அதனால் மக்கள் எல்லாமே கலெக்ட் ஆகும். கண்டிப்பாக. ஸோ கேங்ஸ்டர் மூவி கிடையாது, பட் வந்து தி ஒன், அதுதான் கான்செப்ட். எப்படி வந்து ஒரு மக்களுடைய தலைவன் ஒருத்தன் ஆறான் அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட். அதை வந்து ஸ்ரீலங்கனுடைய பேக்ரவுண்டில் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து இன்டெரக்டாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லை, தூத்துக்குடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், நம்ம ஊர்லேருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸ்ரீலங்கா பையெல்லாம் அந்தமான்னு சொல்கிறாங்க, பட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், புரியும். அந்த அரசியல் எல்லாருக்கும் புரியும், அரசியல் இருக்குது படத்தில், எல்லாருக்கும் புரியும். பட் படம் எடுத்த விதம், சுப்ராஜோட படம் வந்து எப்பவுமே ஒரு கல்ட்டாக இருக்கும். சேம் கல்ட். அந்த டபுள் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அதே மாதிரி ஒரு கல்ட் மூவி தான் இது. கமர்ஷியல், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் மூவி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வரும் எதிர்பார்த்துருப்பேன் இல்லையா, அந்த இது இருக்குது இதில், அந்த த்ரில் இருக்குது. சாரி, சாங்ஸ் ரொம்ப அருமை. அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான பாட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் சொல்லவே இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல். சந்தோஷ் நாயர் பிச்சு உதறிட்டாரு. காமெடிஸ் கிடையாது படத்தில், சீரியஸ் மூவி, காமெடி கிடையாது. பட் சேம் டைம் இதெல்லாம் ட்ராஜடி மூவி கிடையாது. நம்ம வந்து இன்வால்வ் ஆகி எக்ஸைட் ஆகி பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கலாம், ஆடியன்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டோரியில் ஓகே தான், நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக் மாதிரி தான் இருக்கு படம், நல்லா படம் தான். சம்பவத்தையே செகண்ட் ஹாஃப்ல தான் ஜி வச்சிருக்காங்க, பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ஜி, நல்லா இருந்துச்சு, பாருங்க. படம் இருந்துச்சு ப்ரோ. லேக் அடிக்கிற ப்ரோ, ஆனால் பெரிய படம் மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 படம் பார்த்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். இல்லை, பழைய கார்த்திக் சுப்ராஜ் படம் பார்த்த மாதிரியே இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. கதை கம்பேக் இல்லை ப்ரோ, சூர்யாக்காக பார்க்கலாம், சூர்யாவோட கம்பேக் தான். சூர்யாக்காக தான் தியேட்டர் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, மற்ற படம் கதை கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டோரி அவ்வளோவா இல்லை, அந்தளவு ரொம்ப புரியல. இல்லை, எப்பொழுதும் எடுத்தா அதே ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப லென்த்தாக நல்லா ப்ரோ. நாங்கள் ஃபர்ஸ்ட் கால்வாசி தான் ப்ரோ பார்த்தோம், அதில் கட் பண்ணிட்டாங்க படத்தை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போட்டாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் படம் நிற்குது. பூஜா ஆயிடுச்சு ப்ரோ, பூஜா பார்க்கலாம். ஃபுல் கெட்டப்பே சேஞ்ச் பண்ணாங்க, அந்த டான்ஸுக்காகவே பார்க்கலாம் ப்ரோ படம். நல்ல படம் ரொம்ப ஆவரேஜ் தான், ஒன்றும் பார்க்க முடியல. பாதி நேரத்தில் ஏஞ்சி வந்துருக்கணும், ஏஞ்சி வர முடியல, உட்காந்துட்டோம் தெரியாமல். ரொம்ப ஸ்லோண்ணா, நம்மளுக்குலாம் ஐயோ ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற பெங்களூர்லேருந்து இங்கே வந்து வாங்கடா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி வந்தோம். ஒன்றும் இல்லை, பார்த்துறாதீங்க. நாங்கள்லாம் ஏமாந்து 190 ரூபா தண்டமாக போச்சு. போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம். இல்லை சார், அவர் வந்து இப்போது
நம்மளுக்கு ஜிதண்டா டபுள் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். அது வந்து நிறைய யாருக்கு இருந்தாலுமே கொஞ்சம் கூட பரவாயில்ல, போக நல்லா நம்மளுக்கு கனெக்ட் ஆகி போகும். இது கனெக்டும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. எதுக்குடா படம் பார்த்தோன்னு ஆயிடுச்சு. லேகு எல்லாமே இருக்கு சார். என்ன குறை சொல்ல முடியுமோ எல்லாமே இருக்கு. என்ன குறை இல்லைன்னு தான் தேடணும். இப்போ எல்லா குறையும் இருக்கு. நீங்க யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நீங்க கிளைமேக்ஸ் பாருங்க சார், கிளைமேக்ஸ் பாருங்க உங்களுக்கு. படம் நல்லா தானே இருந்துச்சு, ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னா கதை தான் சரியா புரியல, ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு படம். அதுக்குன்ட்டு அவ்வளோலாம் நல்லா இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீன் தான் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்தது. சூப்பராக புரிஞ்சுது. இல்லை புரிஞ்சுது, ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் தான் நாங்கள் இன்ட்ரோ அப்போ வரலை, அதனால புரியல. படம் நல்லா தான் இருந்துச்சு, கதைலாம் இருக்குது. அதான் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே, படம் பார்க்கலாம். இந்த ஜிபியூ மாரி இல்லைங்க. ஜிபியூ தான் வந்து ஆடியன்ஸ் எப்படி சொல்லலாம் பயங்கரமாக இருக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் ஏமாந்தோம். ஆனால் இதில் கொஞ்சம் கதையாக இருக்குது. அட்லீஸ்ட் நல்லா தான் இருக்குது படம். ஓகே சூப்பர், நல்லா இருக்கு. சூர்யாக்கு பார்க்கலாம். நல்லா இருக்குது. இல்லை அது ஒரு 2 minutes 3 minutes அப்படி இருக்கு. மற்றபடி ஓகே, நல்லா தான் இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. போய் பாருங்க ஜி, பயங்கரமா இருந்துச்சு.